செய்ய நினைக்கிறது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் கூட வாடகை கட்ட முடியாம, லோன் கட்ட முடியாம, ஏதோ ஒரு சூழ்நிலையில, ஏதோ வாங்கின காசு கொடுக்க முடியாம, ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்கள் தவறப்பட்டு இருக்கலாம். எல்லாமே இழந்த சூழ்நிலை, எல்லாவற்றிலும் வீண் வார்த்தைகள் உங்க குடும்பத்தை அப்படியே நெருக்கடியிலே தள்ளப்பட்டு உங்களை வாழ விடாமல் சுற்றி வளைத்திருக்கிறதான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க நடுவிலே பெரிய காரியத்தை செய்வார். ஒன்றே ஒன்றுதான், கர்த்தருக்கு முன்பாக எத்தனை சோதனை வந்தாலும் உண்மையும் உத்தமத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு, நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை அது நிரந்தரம் கிடையாது. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்காக தேவன் உங்களை பழக்குவித்துக் கொண்டிருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்கள் தேவன் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். முன்னிலைமையை காட்டிலும்